இன்றைக்கி திணையரிசி பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் 25 கிராம் பாசிப்பருப்பை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 100 கிராம் திணையரிசி, அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பும் ஆறுனதுக்கப்புறமா அதையும் சேர்த்துட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்தோன்னா போதுங்க, நல்லா வெந்துடும். பாருங்கள், விசில் எல்லாமே வந்துருச்சு. அந்த ஏர்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு அது இது கூட சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்துடலாம். அடுத்து இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சீரகம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட சேர்த்துடலாம். அடுத்து இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சியை தோல் நீக்கிட்டு கொட்டி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான திணை பொங்கல் ரெடி. ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.